ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருக்குமே இந்த ரிசல்ட்டுக்காகத்தான் 3 மாதங்களாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு இன்னும் அப்டேட் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவருமே இந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 3 மாதங்கள் ஆகியும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும், ரிசல்ட் வரும், இன்னைக்கு வரும், இன்னும் சற்று நேரத்தில் வரும், இன்னும் 5 நிமிடத்தில் வரும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி சைடுலேருந்து கொடுக்கப்பட்ட அப்டேட்ஸ்கள் மட்டுமே, ஓகேங்களா? ஸோ அனைவருமே இது மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு, தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் வெளியாகிருக்கு, ரிசல்ட் வருமா, எப்போ தான் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் ஸோ இதில் முன்னுரிமை பொறுத்தளவுக்கு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8000 பேர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அதோடைய உண்மை என்ன? நிறைய பேருக்கு எல்லா சந்தேகங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் இந்த டிஆர்பி ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவலாக தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம். ஸோ மார்ச்சோடைய லாஸ்ட் வீக், ஸோ இந்த நிலை பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா வெளியாகலாம், இரவுக்குள்ளே வெளியாகலாம் அப்படின்றது எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டே சொல்லிட்டார், ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நாம் எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவோம். ஸோ இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார ரேஷன் கடையுடைய முடிவுகளை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் திடீரென்று சில மாற்றங்கள். ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வழங்கலாம் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரேஷன் கார்டை வேலையை பொறுத்த அளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும், இதில் ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத இந்த நிலையில் பார்த்தாவே நடக்கும். ஸ்லோ ப்ராசஸிங் தான் நடந்து இருந்தாலும் விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அவங்க சொன்ன மாதிரி மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார ரிசல்ட்டு வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு, இந்த வேலையில் எவ்வளவு மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால் ஃபேஸ் பண்ணக்க முடியும், அனைவருக்குமே வேலை வழங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு இதை பற்றி எல்லாமே சந்தேகம் இருக்குது. ஸோ மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட் அப்படின்றது ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜுக்கான ரிசல்ட்டுக்கானது. ஏற்கனவே அவங்க பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ டிசம்பர் மாதமே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மாதங்கள் கால அளவு தள்ளி போச்சுங்க. ஸோ எதனால் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்றத அனைவருமே இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரேஷன் கடையோடைய வேலையில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் பொங்கல் பண்டிகையின் காரணமாக கொடுக்கப்பட்ட பொருள் அடிப்படையில் தான் இவங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றதையும் நமக்கு தெரிய வந்திருக்குங்க. ஏன்னா அந்த ப்ராசஸே இன்னும் முடியாமல் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் புதிய ஊழியர்கள் நியமனத்துடைய ப்ராசஸ்ன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. இதை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னா ரேஷன் கடையில் ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட பின்னரே புதிய அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பதவி உயர்வை வழங்குங்க அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு
பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பட்டியல் ரெடி தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இவ்வளவு டிலே ஆச்சு அப்படின்றத கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் மூலமாக கொடுத்துடக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அனைவருமே இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து சில பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு நிறைய பணப்புழக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் நிலையில தான் வருமா வராதா அப்படின்றப்ப தான் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைக்கான ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் ஆகும். இன்னைக்கு வெளியாகுன்றா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி அவ்வளவு ஸோ ஜிஓ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு வெளிப்படையாக வந்துருச்சுங்க. ஸோ இந்த நிலையில தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை ஒன்று அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்படின்றத சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ 3 மாதங்கள் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆகியும் ரிசல்ட் முடிய போகுது. மார்ச்குள்ளேயே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமேல் வெளியிட ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பிப்ரவரி ஏப்ரலில் வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ கட்டாயமாக வெளியாகும் அப்படின்றது தான் ஸோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய புதிய நியமனங்கள் ஸோ தமிழகம் முழுவதும் இந்த நியமனங்கள் தொடங்கப்படும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்தை விரைவில் துவக்கி வைக்க போகிறாங்க. ஸோ நியமனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா தேர்வு முடிஞ்சு நேர்காணல் எல்லாமே முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணி ஆணையை கொடுங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆனால் அப்படியாவது சொல்லுங்க அப்படின்ட்டு தேர்வர்கள் எல்லாமே கேஸ் போட்டுட்ருக்காங்க. சில தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டாவது விடுங்க அப்படின்ற அளவுக்கு கூட வந்துட்டாங்க. ஸோ விரைவில் மார்ச் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக 100% தமிழக ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அந்த ரேஷன் பொருட்களுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தகவலில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.